வெல்கம் டு பீசஸ் ஆஃப் சினிமா. இன்றைக்கி எபிசோடு என்ன பார்க்க போகிறோன்னா, நான் என்கிட்ட இருக்கிற பார்ட்ஸ் டூல்ஸ் வந்து நான் எப்படி வந்து ரன் அண்ட் கன் டைப் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கிம்பலோடு சேர்த்து இப்போது வந்து செட்டப் இருக்குது. இந்த செட்டப் பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கமோடோ 6K. அதுக்கப்புறம் வந்து லென்ஸ் வந்து நான் வந்து ஒரு Zeiss 21mm ப்ரைம் அந்த லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோக்கஸ் மோட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே DJI லைடார் இருக்குது. ஸோ இந்த DJI லைடார் இந்த ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேலிப்ரேட் பண்ணிட்டோன்னா இது ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் மாதிரி ஒர்க் ஆகும். ஏன் வந்து இது முக்கியம், எனக்கு ஏன் அது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுற லென்ஸ் இந்த லென்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த லென்ஸ் வந்து ஒரு மேனுவல் லென்ஸ். ஸோ விச் மீன்ஸ் வந்து இதில் ஒரு எலக்ட்ரானிக் கனெக்ஷன் எதுவுமே இருக்காது இந்த கேமராவோட. இருக்கும்போது நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு சிங்கிள் மேன் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதுவும் நீங்கள் ஒரு ஃபாலோஅப் ஷாட் ஒன்று எடுக்க போகிறீங்க, அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸில் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மானிட்டரும் பண்ணணும். ஒரு சோலோ ஃபிலிம் மேக்கராக இருக்கிறதுனால நீங்கள் மானிட்டரும் பண்ணணும் ப்ளஸ் ஃபோக்கஸும் பண்ணணும். ரெண்டுமே பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் கேமராவோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா நல்ல டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்கும்போது ஃபோக்கஸ் கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஸோ இதோட ஒர்க் அரவுண்ட் இல்லை ஆல்டர்னேட் பார்த்திங்கன்னா அப்பேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் வந்து ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டில் கம்மி பண்ணோன்னா ஃபோக்கஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் சர்டைன் கொஞ்சம் வந்து ஹிட் பண்ணலான்னு பார்ப்போம். பட் அது வந்து நம்ம லைட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால வைட் அப்பேச்சரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் ஃபோக்கஸும் பண்ணணும், அது நம்மளும் சோலோவாக பண்ணணும் அப்படின்னும்போது ஸோ இந்த DJI லைடா ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்க கிம்பல் பார்த்தீங்கன்னா இங்கே DJI RS4 Pro. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. ஒரு அட்வான்டேஜ் ரெட் கமோடோ யூஸ்வலாக மவுண்ட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேட்டரி இங்கே மவுண்ட் பண்ணோன்னா கிளியரன்ஸ் இருக்காது. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இங்கே இடிக்கும், ரைட்? ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கிளாம்ப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு V-mount பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த V-mount பேட்டரியை வந்து இந்த DJI RS4 Pro அதில் வந்து ஒரு கீழே வந்து ஒரு ஹாட் ஷூ மவுண்ட் இருக்குது. அந்த ஹாட் ஷூ மவுண்ட்டில் அதை ப்ளக் பண்ணிவிட்டு அப்போ வந்து அந்த பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். கேமரோட பவர் வந்து நான் இப்போது இந்த V-mount பேட்டரி யூஸ் பண்ணி இதை நான் பவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கிம்பல் வந்து வெறும் ஒரு பேட்டரி கிரிப்போடு தான் இருக்குது அது. ஸோ இது என்ன ஆகும்னா இதோட பவர் நம்மளுக்கு இந்த லைடாருக்கும் போகும், ப்ளஸ் மோட்டருக்கும் போகும், ப்ளஸ் கிம்பலோட ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் போகும். இந்த கம்ப்ளீட் செட்டப்போட வெயிட் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இல்லை. ஸோ கம்மியாக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று இந்த கேமரா வந்து ஒரு பாக்ஸ் ஸ்டைல் கேமரா. ஸோ இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதை வந்து மவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சைட்லலாம் கிளியராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது மாதிரி இருக்கிறதுனால இது ஈஸியாக வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது நம்மளால். இப்போ மினிமலான ஒயர் செட்டப்பு இப்போது என்னோடய ரன் அண்ட் கன் கிம்பல் ஸ்டைல் இதுதான். ஓகே, இதில் சில ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா இந்த செட்டப்பில் வீடியோவோட மானிட்டர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது மேலே டாப்பில். ஸோ இதை கன்வீனியண்ட்டாக உங்களால் வந்து பார்க்க முடியும் எப்போவுமே அப்படின்னா வந்து கஷ்டம், கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது. ரெட் கண்ட்ரோலோட ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப் யூஸ் பண்ணோன்னா நம்ம வீடியோ ஃபீட்பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக இதிலே பார்க்கலாம், ப்ளஸ் கேமராவும் இதிலே கண்ட்ரோல் பண்ணலாம். அது ஒரு அட்வான்டேஜ். என்னோடய மானிட்டரிங் டூல் இது தான். ஸோ ரன் அண்ட் கன் டைப் ஸ்பெஷலாக ஒரு மூவிங் ஷாட் எடுக்கணும் அப்படின்னும் போது இந்த செட்டப் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஹேண்ட்ஹெல்ட் செட்டப். ஸோ இந்த ஹேண்ட்ஹெல்ட் செட்டப்போட பார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஆட்டோ ஃபோக்கஸோட இது எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ Zeiss CPT2 லென்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரெட் கமோடோ, இங்கே DJI ஃபோக்கஸ் ப்ரோ கிரியேட்டர் காம்போ. ஸோ இதில் இந்த ஹேண்டில் வரும், இந்த லைடார் வரும், இந்த மோட்டர் வரும். ஸோ இது 3 தான் அதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த 21mm லென்ஸ் வந்து நான் கேலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஒரு வீலாக் இது இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட்டுக்கு இடம் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதேமாதிரி லெஃப்ட் சைடுக்கும் ஃபுல்லாக வந்து எக்ஸாஸ்ட் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம். இந்த DJI ஆட்டோ ஃபோக்கஸ் அந்த ஃபோக்கஸ் ப்ரோ இருக்கிறதுனால வந்து நம்மளால் இதை கம்ப்ளீட்டாக வந்து இது ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டமாக இப்போ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சைடில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபோக்கஸ் கிரிப்போட ஹேண்டில் இருக்குது. ஸோ இந்த சைடில் ஃபோக்கஸ் கிரிப்போட ஹேண்டில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பாட்டமில் இன்கேஸ் நீங்கள் கீழே வைக்கணும், எங்கேயாவது டிஸ்கில் வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு இந்த ஹேண்டில் இருக்குது. இந்த ஹேண்டில் இருக்குது. நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம். எங்கேயாவது நீங்கள் ரெஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னும் போது ரெஸ்ட்டு அப்படியே வைக்கலாம். ஸோ இந்த செட்டப் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால்
என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேமராவில் வந்து ஸ்டெபிலைசேஷன் இல்லாத காரணத்தினால இந்த செட்டப் வந்து இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பட் ரொம்ப ஹெவியும் கிடையாது. நம்ம ஈஸி ரிக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மவுண்ட் பண்ணோன்னா இது இன்னும் வந்து ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ண முடியும். ரன் அண்ட் கன் ஓகே, ஹேண்ட் ஹெல்ட் ஸ்டைலில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது பெஸ்ட்டு. ப்ளஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறது வந்து நீங்கள் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் வித் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நிறைய டைம் சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நிறைய டைம் வந்து நீங்கள் ஷார்ட் எப்படி கம்போஸ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்னென்னா நீங்கள் ஷூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லாதப்போ இல்லைனா மேனுவல் ஃபோக்கஸ் புல்லர் இல்லாதப்போ சோலோ ஃபிலிம் மேக்கருக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். நீங்கள் ஒன் டைம் இதை வந்து நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட லென்சஸ் இருக்கிற லென்சஸ் நீங்கள் கேலிப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபோக்கஸ் புல் பண்ணுறது, அதுக்கு தனியாக ஒரு மானிட்டரிங் டூல், இப்படி ஒரு எக்ஸ்பேன்ஷன் தனியாக வேணும். ஸோ நீங்கள் சோலோ ஃபிலிம் மேக்கர் ஃபுல்லாக ஒரு சோலோ ஃபிலிம் மேக்கர் ஃபுல்லாக வந்து ஒரு சோலோ ஃபிலிம் மேக்கராக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ப்ராப்ளமும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இப்போ என்னென்னா, இப்போ இந்த கம்ப்ளீட் செட்டப் இருக்கிறதுனால என்கிட்ட இப்போ இந்த லைடார் யூஸ் பண்ணி என்னால் ஃபுல்லாக ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸ்டேபிளைசேஷனுக்கு நான் செட்டப் கொஞ்சம் ஹெவியாக வச்சுருக்கிறதுனால என்னால் இது பண்ண முடியும். இந்த செட்டப் இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு. இந்த மேனுவல் லென்சஸ் யூஸ் பண்ணணும், இல்லைனா அனமார்ஃபிக் லென்சஸ் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி கேஸஸில் இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் சிஸ்டம் இருந்தாலே போதும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட செட்டப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டட் செட்டப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் சோலோ ஃபிலிம் மேக்கருக்கு நீங்கள் இன்னொருத்தர் ரிலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இருக்காது. இந்த செட்டப் டைம் மட்டும்தான் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் ஃபஸ்ட் டைமில். ஏன்னா வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லென்ஸை வந்து கேலிப்ரேட் பண்ணணும். அது வந்து ஒரு ஸ்டெப்பு. பட் நீங்கள் அது லென்ஸை கேலிப்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா டன். அதுக்கப்புறமா வந்து லென்ஸ் ப்ரொஃபைல்ஸ் ஃபோக்கஸ் ப்ரோ சிஸ்டம்லேயே இருக்குது. அதுலேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆட்டோ ஃபோக்கஸ் எனேபிள் பண்ணிவிட்டு எதர் வந்து மானிட்டரிங் வந்து எப்படி பண்ண போகிறீங்களோ அதை யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் மானிட்டரும் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த லென்ஸோட கிளாரிட்டி அப்புறம் வந்து இதை நான் வந்து ஒரு சயின்டிஃபிக் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணல. பட் ரியல் வேர்ல்டு டெஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். இது ஒரு ஈவினிங் டைமில் ஒரு கோல்டன் ஹவரில் வந்து நான் வந்து ஒரு 2-3 ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். இப்போ அது வந்து உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்துட்டு இந்த லென்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் ஏதாவது ஃபீட்பேக் வந்து இருக்குது அப்படின்னா வந்து இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு டெடிகேட்டட் கம்ப்ளீட் யூடியூப் சேனல் கிடையாது. ஓகே, நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அண்ட் சோலோ ஃபிலிம் மேக்கர். ப்ளஸ் இது மட்டும்தான் என்னோடய ப்ரொஃபஷன்னா இது மட்டுமே கிடையாது. நான் வந்து ஒரு அடிஷ்னல் ப்ரொஃபஷனும் இருக்கேன். அதுதான் என்னோடய மெயின் ப்ரொஃபஷன். இதை வந்து நான் இப்போது ஒரு ஹாபிஸ்ட்டில் இருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் ஒரு 13 இயர்ஸாக வந்து நான் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் வந்து நான் இப்போது என்னோடய இண்டிபெண்டன்ட் ஃபிலிமை ஸ்டார்ட் பண்ண போகிறணும். அதுக்கப்புறமா வந்து அதோடய ஃபர்தர் அப்டேட்ஸ்லாம் வந்து இந்த சேனல் மூலிமா நான் வந்து தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் சோலோ ஃபிலிம் மேக்கிங்க்கு என்னென்னலாம் இஷ்யூஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படிலாம் வந்து இந்த பாஸ்ட் 1.5 இயர்ஸ் வந்து இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி நான் அதை ரிசால்வ் பண்ணியிருக்கேன்றது வரைக்கும் தான் வந்து இந்த 2024 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 2025 வந்து ஃபிலிம் மேக்கிங் அது வந்து எப்படி இருக்கும், எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு இன்கேஸ் நான் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் எதாவது பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த சேனலில் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஜேர்னி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டு
ஃபினிஷ் வரைக்கும் என்னென்னலாம் வந்து ஒரு சோலோ ஃபிலிம் மேக்கர், ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் விஷ் எவ்ரி ஒன் அ ஹாப்பி நியூ இயர். ஸோ see you in 2025.